மா தலைவருக்கு மாசா பஞ்சா அப்படியே ஒரு தேர்தல் வாக்குறுதியில இருந்து எல்லாம் மாசாக்கணுமா. என்னடா வித்தியாசமான தேர்தல் வாக்குறுதி இது அப்படின்னு எல்லாம் மிரணும். அந்த மாதிரி பாயிண்டா நீ சொல்லி கூட அவர் அதே மாதிரி பேசிடுவாரு. இது கண்டென்ட் இருந்து கிடையாது ஜானோடது. நான் வந்து எப்படி பேசணும்னு சொல்லி தரேன். அவன் அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி தலைவரே. நீ லெஃப்ட் திரும்பணுமா ரைட்டு திரும்பணுமா கவட்டையில இருந்து பேசணும் எல்லாமே சொல்லுவாரு அவங்க. சரி ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. டிஎம்கே விட பக்காவா இருக்கும். இருக்கும் சார். டிஎம்கே மாதிரியே இருக்கும். அது வேணாம். அப்படினமா சரி டிஎம்கே விட பக்காவா. சரி சார் மறுபடியும் சொல்ற கண்டென்ட் எங்க பொறுப்பு கிடையாது. கண்டென்ட் தலைவரே வாக்குறுதி பக்காவா இருக்கணும். டிஎம்கே மாதிரியே இது அப்படியே இருக்க கூடாது. வேற மாதிரி இருக்கும் பாருங்க. போயிடலாமா? முதல்ல என்ன பண்றீங்க, கையை எடுத்து இப்படி வச்சுக்கோங்க டேபிள் மேல வச்சுட்டு ஸ்டைலா அப்படியே மைக்க புடிச்சிட்டு என்ன பண்றீங்க, எங்க சாவடி எங்க வாக்குச்சாவடி வெற்றி சாவடி. அதுக்கு அர்த்தம் என்னன்னா அது விஜய் சாவடி அப்படிங்கிறீங்க. எங்க வாக்குச்சாவடி வெற்றி சாவடி, அதுக்கு அர்த்தம் என்ன? வெற்றினா விஜய், விஜய் சாவடி. சாவடி சத்தியமா சாவடி உனக்கு. ஒழுங்கா பின்னாடி இப்ப பேரிகார்ட்ல ஏன் ஏற சேர் ஏன் எடுக்கிற? சாவடி உனக்கு. தேவையில்லாம பேசிட்டு இருக்க நீ. சாவடி. நீ அங்க என்ன பேசணும்ங்கிறது ட்ரைனிங் பண்றியா என்ன மாதிரியே? இல்ல தலைவரே, நீங்க பேசி நிற்கும் போதே மேலே ஏறுறான். என்னமோ வெற்றி சாவடி இது சாவடி உனக்கு சொல்லிட்டேன் நான். நீங்க அடுத்து வாமா. சரி அடுத்ததா பார்த்தோம்னா, போய் ஓட்டு அன்னைக்கு தேர்தல்ல ஓட்டு போடும்போது பச்சக்குன்னு போய் விசில் சின்னத்துல ஓட்டு போடுங்கன்றத அப்படியே மாசா சொல்லுங்க. உங்க ஸ்டைலே சொல்லுங்க. அப்படியா? ஓடு. எலெக்ஷன் அன்னைக்கு நீங்க போடுற ஓட்டு நேரா அந்த மிஷின்ல நம்ம விசில் சின்னம் இருக்கும், அதுக்கு நேரா இருக்கிற பட்டன்ல சும்மா பச்சக்கு பச்சக்கு பச்சக்குன்னு அழுத்துறீங்க. லூசு பயலுகளா. பச்சக்கு பச்சக்கு பச்சக்குன்னு 3 வாட்டி அழுத்துனா கல்ல ஓட்டுடாது. ஒரு வாட்டி பச்சக்கு தான். புரியுதாடா? தற்கூறிங்களா? ஒரு வாட்டி பச்சக்கு போதும், 3 பச்சக்கு வேண்டாம். பச்சக்கு பச்சக்கு நீ அமுச்சு விட்டுருவானுங்க தலைவரே. மிஷினை டமார் டிமேட் 3 வாட்டி அடிச்சிருவானுங்க இவனுங்க. சும்மா இல்ல இவனுங்க, எல்லாத்தையும் சூற விட்டுருவானுங்க இவனுங்க. எனக்கு ஒரு வாட்டி பச்சக்கு போதுமாதே, ஒரு பச்சக்கு போதும். ஏய் 3 பச்சக்கு இல்லடா. இல்ல சார், எல்லாமே நம்ம 2 தடவை சொல்லி பழகிட்டோம். பிளாஸ்ட்னா இப்ப தேர்தல் வாக்குச்சாவடியை கொளுத்தி விட்டுருவானுங்க இவனுங்க. லூசு பசங்க. நீ பச்சக்கு ஒரு பச்சக்கு. சரி ஒரு பச்சக்கு. ஓகே சார், அடுத்துதான் வந்து ரொம்ப முக்கியமானது வாக்குறுதி. அப்படியே தலையை கோதிட்டு அப்படியே சரி பண்ணிட்டு இப்படி நின்னுக்கோங்க. நின்னுட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் முதல் தரத்துக்கு நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி. கவர்மெண்ட் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் தரத்துல முதல் தரத்துல கொண்டு வருவோம். அது ஏற்கனவே தமிழ்நாடு முதல் தரத்துல தானே இருக்குது. லூஸ் மாதிரி பண்றானுங்க. ஏற்கனவே அது முதல் தரத்துல தான் இருக்குது. இந்தியாவில முதல் தரத்துல இருக்குது. இவர் மூத்த சந்தில விடாம இருந்தா நல்லது. முதல் தரத்து கொண்டு வந்திருக்க தலைவரே உள்ள நம்பி தான் இருக்கிறோம். ஆமா யாரு எஜுகேஷன் நான் தானே. சரி இப்ப பாருங்க, இதுல குறையே சொல்ல முடியாது. இதுல குறையே சொல்ல முடியாது. உயர்நிலை பள்ளியில அடிப்படை அரசியல் சாசனத்தை நாங்க சேர்க்க போறோம், மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்க போறோம்னு சொல்லுங்க. அப்படியா? உயர்நிலை உயர்நிலை பள்ளி, உயர்நிலை பள்ளியில இந்த அரசியல் சாசனத்தை கொண்டு வர போறோம். நீங்க சோசியல் சயின்ஸ் ஒரு சப்ஜெக்ட் வந்துருக்கீங்க, படிச்சிருக்கீங்க தலைவரே. அதுல 3 வருமே, ஹிஸ்டரி, ஜியாகிரபி, சிவிக்ஸ்ன்னு. அதுல சிவிக்ஸ்லயே அரசியல் பேசிக்ஸ் எல்லாம் வந்துருமே. நீ படிச்சதே இல்லையா? சின்ன வயசு. அதான் அதை மறுபடியும் எடுத்துன்னு வந்து தரேன்ற லூசு மாதிரி. பரவாயில்ல விடுங்க, அது நம்ம சொன்னா நம்பிடுவானுங்க. இதெல்லாம் விடுங்க. இப்ப தமிழ்நாட்டுல எல்லாரும் என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் தான் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள நோக்கி ஒரு இது சொல்ல போறோம். நல்ல ஃபேஸ பவ்யமா வச்சுக்கோங்க. வச்சுட்டு போட்டித் தேர்வை ரொம்ப சுலபமா அணுகிற மாதிரி நாங்க வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிடுவோம். ட்ரைனிங் கொடுப்போம். ட்ரைனிங் கொடுப்போம். இங்க பாருங்க, இந்த போட்டி தேர்வை நீங்க சுலபமா ஈஸியா நீங்க வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் ட்ரைனிங். இது புது திட்டம். நான் ஒரு திட்டம். எப்படி ஒவ்வொரு தேர்வையை அணுகணும், எப்படி மேல முன்னேறணும், அதுலயே எல்லாமே எக்ஸ்ட்ரா டிஎன்பிசி ஃப்ரீ, டிஎன்பிசி கோச்சிங்ல இருந்து எல்லாமே 4 வருஷத்துல இருக்குது. தற்குறி தற்குறி தற்குறி. ஆமா, எவன் எழுதி கொடுத்தாங்க லூசு? அந்த ஸ்கீம் பேரை மட்டும் மாத்திட்டு அப்படியே கொடுத்துறாங்க. அது பாரு, அதுலயே பாரு, நீ போட்டிருக்கிற ஐடி, மார்க்கெட்டிங்கு, டிஎன்பிசி எல்லாமே ஆல்ரெடி 4 ஃப்ரீயா சொல்லி கொடுத்துருக்காங்கடா. ஐயோ தலைவரே, சாரி தலைவரே, கேட்ட வார்த்தை வந்து. அதை விடுங்க, என்னதான் இருந்தாலும் நம்ம அதை சூப்பரா பண்றோம். அவ்வளவுதான், மாற்றமா பண்றோம். சரி போய் தொலை. அடுத்து என்னன்னா, இந்த பேங்க் சலானு, அப்புறம் வந்து அலுவலக அணுகுமுறை எல்லாம் தெளிவா மாணவர்களுக்கு புரியுற மாதிரி நாங்க சொல்லி தருவோம் அப்படின்னு சொல்லுங்க. சூப்பர். அது ஏற்கனவே இருக்கு, அதுவும் ஏற்கனவே இருக்குது. பேங்க் செலானை வந்து ஃபில் பண்ணா 5 மார்க் நான் படிக்கும் போதே வந்துருச்சு. அது
நீ இதுக்குதான் உங்க அப்பா உன்னை படின்னு சொன்னாரு. டிராப் அவுட் ஆகி செவுத்தேறி குதிச்சு படிப்பை பாதியில நிறுத்திட்டு வந்து இன்னைக்கு எல்லாரோட தாலியா இருக்கிற தலைவர் நீனு. ஏமா பின்ன என்ன எல்லாருக்குமே ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் கீது தலைவரே. ஸ்காலர்ஷிப் அதுலதான் போய் நிக்குது. இப்பதான் நான் பேங்க் செல்லான்னு அவர் கவர்மெண்ட் அலுவலகம் என்ன. ஐயோ இவனை வச்சுக்கிது தலைவரே. இவர் எல்லாத்துக்கும் கவுண்டர் போட்டுரு. ஒரு கவுண்டரே போடாத மாதிரி நான் சொல்லி தரேன். அந்த மாதிரி சொல்லி இவருக்கே எல்லாம் புரியுதுன்னா கேள்வி கேட்பாங்க. என்ன சொல்றீங்கன்னா அப்படியே பாவமா மூடி வச்சுட்டு, நண்பர்களே உங்க நல்லதுக்கு தான் சொல்றோம், தயவு செஞ்சு பின்னாடி வராதீங்க, வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லுங்க. பின்னாடியே வரான் பாரு, பின்னாடியே வரான் பாரு, ஊந்தாம் பாரு, ஊந்தாம் பாரு. இங்க ஒருத்தன் வரான் பாருங்க தலைவரே, பின்னாடியே வரான் பாருங்க. சொல்லிட்டு இருக்கும் போதே வருவானுங்க தலைவரே. நீ சும்மா அதெல்லாம் சும்மா நீ எதுவும் பண்ண முடியாது. ஏதாவது பாயிண்ட் இருந்தா சொல்லுமா அதை. தலைவரே முக்கியமா இப்ப ஹையர் எஜுகேஷன் தானே வேணும் எல்லாருக்கும் மாணவர்களுக்கு. அதை பத்தி சொல்லுங்க, தனி கவனமா இருக்கும். ஹையர் எஜுகேஷன் நேஷனல் லெவல்ல நீங்க போய் படிக்கிறதுக்கு சுலபமா உங்களுக்கு அந்த அணுகுமுறை நாங்க சொல்லி தருவோம். இங்க பாருங்க, உங்களுக்கு இது வரைக்கும் இல்லாத ஒண்ணு சொல்றேன். இந்த ஹையர் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். அதை வந்து நேஷனல் லெவல்ல நீங்க படிக்கிறதுக்கு என்ன ஹெல்ப்னாலும் என்ன சூப்பரா பண்றோம் நம்ம ஆட்சியில. லூசு மாதிரி பேசுறீங்க தலைவரே. நான் முதல்வன் திட்டத்துல நேஷனல் லெவல்ல வேர்ல்டு ஃபுல்லா எங்கெல்லாம் நீ போய் படிக்கணுமோ, மேல படிக்கணுமோ, அது எப்படி அணுகணும், அதுக்கு எல்லா உதவியும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீ இப்பதான் இந்தியாவுக்குள்ள சுருக்கி நிக்கிற. அறிவு கட்டத்தனமா பேசினுக்கிற தலைவரே. அவங்க வேர்ல்டு லெவல் போயிட்டானுங்க. வேர்ல்டு லெவல் போறாங்க, நம்ம இந்தியாவுக்குள்ள. ஐயோ இந்தியால முடிஞ்சிச்சு தலைவரே. வேர்ல்டு லெவல்ல போறாங்க, இந்தியா லெவல்ல போறதுக்கு இருக்கா? இல்ல ஐயோ ஐயோ இருக்கு தலைவரே. நேஷனல் லெவல் யூனிவர்சிட்டிஸ்ல நான் முதல்வன் தமிழ் திட்டம் மூலமா போயிட்டாங்க. வளர வைக்கிற என்னையே நீனு. சரி சரி அதெல்லாம் விடுங்க. இப்ப பாருங்க, தமிழ்நாடே அலற போகுது. அப்படியே 50% எஸ்பி மேனேஜ்மெண்ட்ல நாங்க வந்து ஆட்கள் அனுப்புவோம், அதுவும் மகளிருக்கு கொடுப்போம்னு சொல்லுங்க. சூப்பர்ங்க. ஒரு ஸ்டேட்டுக்கான பவரின்னா சென்ட்ரலுக்கான பவரின்னானே உனக்கு தெரியல, புரியுதா? முதல்ல இந்த எஸ்பியை நியமிக்கிறது யாரு? யூபிஎஸ். அதுவே தெரியாதா? முதல்ல அதுக்கு தமிழ்நாட்டில இருந்து 70% பெண்கள் அங்க அப்ளை பண்ணி போகணும். அதுல 60% தேர்வாகணும். அதுக்கப்புறமா இங்க வராங்களா அவங்க தேர்வு செய்யற மாநில விருப்ப தேர்வு, அதுக்கு போகணும். ஐயோ எஸ்பி தமிழ்நாட்டுல தேர்வு செய்யறாங்க. எப்படி தேர்வு செய்யறாங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் போலீஸ் மூலியமா எஸ்பி தேர்வு செய்வாங்க ப்ரமோஷன் அடிப்படையில. அதுவுமே நீ சொல்றதுல 50% சாத்தியமே இல்லாத லூசு. அதெல்லாம் பண்ண முடியாது தலைவரே. இந்த வாக்குறுதி கடைசியா தானே இருக்கு, கடைசியா படிக்க மாட்டாங்க. அது பிரச்சனை இருக்கு, நோண்டிடுவாங்க. உன்னோட ஒவ்வொரு அசைவையும் நோண்டி கிழிச்சிருந்துருவோம் நீ எவ்வளவு பெரிய போலின்னு. ஆமா சரி, கடைசியா வந்து எப்பவும் போல வழக்கம் போல திமுக திட்டிடுவோம். சும்மா நிழலுக்கு வந்து ஒதுங்கி நிக்கிறவங்க எல்லாம் வந்து கூட்டணி சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்க. சரியான பாயிண்ட். என்ன சார், நிழலுக்கு ஒதுங்குறவங்க எல்லாம் கூட்டணியில சேர்த்துட்டு இருக்கீங்களா? என்ன என்ன சார், அறிவாலயம் பக்கம் வந்து சும்மா நிக்கிறவங்க எல்லாம் கூட்டணிக்கு சேர்த்துட்டு இருக்கீங்க. நம்ம கட்சி ஆபீஸ் பக்கத்துல சும்மா கூட வர மாட்டாங்க, நிழலு கூட நம்ம கட்சி ஆபீஸ் ஒதுக்க மாட்டாங்க தலைவரே. அதுதான் வெக்கக்கேடு. அதுலயும் பாருங்க, நேத்து ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு ஒரு பழைய பேசி பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு ஆளு, அவரு வந்து சேர்ற அளவுக்கு நம்ம கட்சி எவ்வளவு அடிமட்டமா இருக்கு பாருங்க தலைவரே. பண்ருட்டி ராமச்சந்திரன்லாம் வச்சுக்கிட்டு நான் கட்சி நடத்துனா பொதுச்செயலாம் நடத்தணுமா? எக்ஸ்பைரி பீஸ் எல்லாம் வச்சு நான் கூட்டணிக்கு. எனக்கு என்ன பொண்ணு கட்சியா இருக்கு, ஆட்சியில் அதிகாரத்தை இது பங்கு தரேன்னு சொன்னா அதை நம்பிதான் தலைவரே பண்ருட்டி ராமச்சந்திரன் நேத்து கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்துக்கிறாப்ல. போங்க போங்க.